சம்மங்கி பூ வச்சு கார்லாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வேணி பண்ண போகிறதில்ல, கார்லாண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னா, நான் இன்றைக்கி சம்மங்கி பூ எடுத்திருக்கேன், அதோட உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்கான த்ரெட் வேணும், அதனால நான் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்லாண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பூ கட்டுற மெத்தடு தான். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு கொஞ்சம் இடம் விட்டுக்காங்க, இவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்போ நம்ம இதை பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சம்மங்கி பூவில் இப்படி வச்சு நம்ம பின்ன போகிறதில்ல, இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த பூவோட சுற்றி த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படியே பூ கட்டுற மெத்தடு தான் அது. இப்போ ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு இன்னொரு பூவை பக்கத்திலேயே வச்சு இந்த பூவை இப்படி சுற்றி இந்த ஃபர்ஸ்ட் சேர்த்த பூவோட சேர்த்து இப்படி நாட் போட்டுறணும். இந்த மாதிரி வரும். அடுத்து ஒரு பூ வச்சுட்டு பூவை கீழே சுத்திட்டு அடுத்து நாட் போடும்போது இங்க அடுத்து இருக்கிற காம்போட சேர்த்து இப்படி நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி வரும். எப்பயுமே இருக்கிற பூவோட காம்போட இப்படி சேர்த்து இப்படி நாட் போட்டுக்கோங்க. இந்த பூ கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இந்த காம்பு பகுதியில் நம்ம நாட் போட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இப்படி திருப்பி வச்சு பின்றேன். அதை இது சாமி படத்துக்கெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இது இந்த பூ சைடு மட்டும்தான் வரும், அதனால சாமி படங்களை மறைக்காது. இந்த பின்னல் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் பின்னி இருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அடர்த்தியா சைடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது பெரிய காம்பு இருக்கிற பூன்னு கிடையாது. நீங்க சாமி படத்துக்கு என்னென்ன பூ எல்லாம் போடுறீங்களோ அது எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு சைடுல பின்னிட்டே வரலாம். ஆனா இந்த மாதிரி திருப்பி வச்சு பின்னிக்கோங்க. இப்போ எல்லா பூவையும் பின்னதுக்கு அப்புறமா கடைசியா நாட் மட்டும் ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிருங்க. எவ்வளோ த்ரெட் தேவையோ அவ்வளோ தூரம் த்ரெட்டை கொஞ்சம் விட்டு இப்படி கட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்லாண்ட் முழுசா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாமி படத்துக்கு போடும்போது நம்ம சாமியை மறைக்காம இந்த பூ சைடில் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இது நீங்க சாமி சிலைக்கு போடும்போது கூட இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். சைடு பாருங்க, பூவெல்லாம் நல்லா அடர்த்தியா இருக்கு. நீங்களும் இந்த கார்லாண்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.